மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. போதுமான அவகாசம் தொகுதி பங்கீட்டுக்கும் தொகுதியை இறுதி செய்வதற்கும் அதே போன்று பரப்புரைக்கும் போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த அறிவிப்பு இன்று அல்லது நாளை வரும் என்றது எதிர்பார்த்த ஒண்ணுதான். அதனால அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது போதுமான கால அவகாசம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஏறத்தாழ ஒரு 40 நாள் 38 நாள் கிட்ட இருக்கு வாக்குப்பதிவுக்கும் இன்றைக்கு அறிவிச்சிருக்கோம். அது வழக்கமான ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது போதுமான காலம் தான். இப்போ கேரளா, அஸ்ஸாம் போன்ற இதில் 9ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. பட் தமிழ்நாடு, மேற்குவங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது போதுமான அவகாசத்தோடு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதையும், அதே மாதிரி பண்டிகை காலங்கள் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, போன முறை நாடாளுமன்ற தேர்தல் சித்திரை திருவிழாவுக்கு அருகில் ஒரு நாள் முன்ன வந்தது என்பது பெரும் பிரச்சனையாச்சு. ஸோ அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தேதியை அறிவிக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்தினோம். அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஏப்ரல் 23 என்று அறிவித்திருப்பது என்பது வேறு எந்த விதமான விழாக்களும் இல்லாத ஒரு நாளில் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி வாக்கு எண்ணிக்கை என்பது 10 நாள் இடைவெளியில வாக்கு எண்ணிக்கை என்பதும் நடைபெறுகிறது. அதனால இந்த தேதி, இந்த அட்டவணை என்பது வரவேற்கத்தக்கது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிக்கிற கருத்து. கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு சண்முகம்.